சீஃப் மினிஸ்டர் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு போனோம் எல்லாருக்கும். இதுல என்னன்னா, எனக்கு ஒரு பாக்கியம் என்னன்னா, சிஎம் சாருடைய படத்துக்கு இசையமைக்க எனக்கு அப்போ வாய்ப்பு கொடுத்தாங்க ஆர்பி சௌத்ரி சார் அண்ட் பேரரசு. அப்போ பேரரசு வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் 2-3 படம் பண்ணிட்டேன். ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மளோட ஒர்க் பண்ணவர் வந்து இன்னைக்கு சிஎம்ஆட அந்த அந்த சிம்மாசனத்துல உட்காந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு மன திருப்தியை நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல ஒரு பாடல், இவரு எழுதின ஒரு பாடல், நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை, அட உன்னை யார பெற்றிருக்க என்னை யார பெற்றிருக்க, ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா, ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா. இந்த பாடல் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்கிறாரு சிஎம் சார் வந்து கேட்கிறாரு. கேட்ட உடனே ரியாக்ஷனே இல்லை, அப்படியே குவைட்டா இருந்தாரு. நானும் பேரரசு 2 பேரும் பார்த்துக்கிறோம். ஏன்னா பேரரசு வந்து அது வந்து டம்மியா எனக்கு எழுதி கொடுத்த லிரிக். அது வந்து டம்மியா நம்ம ஒரு ப்ரொடியூசரும் ஹீரோவையும் வந்து ஒரு அட்ராக்ஷன் பண்றதுக்காக ஒரு டம்மியான வேர்டு. அது ரொம்ப நேரம் கேட்டு யோசிச்சாரு. நல்லா இருக்க பாட்டு, வரிகள்லாம் ரொம்ப சூப்பர், இதே வரியை மெயின்டைன் பண்ணுங்க சொன்னாரு. ஸோ டம்மியா எழுதின ஒரு வரிகளை அவர் மெயின்டைன் பண்ண சொன்னாரு. அதுல ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை, அட உன்னை யாரோ பெற்றிருக்க என்னை யாரோ பெற்றிருக்க, ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா என்ற ஒரு வார்த்தை. இன்னைக்கு சிஎமோட மனநிலை அப்படிதான் இருக்கு. அவர் சினிமால இருந்தா கூட எல்லா ஜனங்களுக்கும் அண்ணன் தம்பியா இருப்பார் என்பது இது உறுதியாயிடுச்சு. இந்த பாடல அப்பயே 20 வருஷம் முன்னாடி அவர் எழுதிட்டாரு. அது மட்டும் இல்ல, அதுல இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு பாடல், கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததம்மா, பால ஊத்துடா கூல ஊத்துடா, வேண்டிக்கிட்டே சூட ஏத்துடா என்ற ஒரு பாடல். அந்த ஒரு கமர்ஷியல்ல இப்படி ஒரு பக்தி பாடல் வரும்ன்றது எனக்கு தெரியவே தெரியாது. அந்த ஒரு கமர்ஷியல இப்படி ஒரு டிவோஷனல் சாங்க கொடுத்து, இன்னைக்கு ஆடி மாசம் எந்த கோயிலுக்கு நான் போனாலும் என்ன சிறப்பு விருந்தரா அந்த ஒரு படம் அந்த ஒரு பாட்டு மூலியமாக எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்து இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சிஎம்க்கும் நம்ம தெரிவிச்சுப்போம். நன்றி, வணக்கம். இப்போ என்னைய போய் சுப்ரீம் கோர்ட் வந்து, சார் அடுத்த பாராஜா நீங்கள் தான் பேரரசு அப்படின்னா நம்பணுமாண்ணா? நம்பினா முட்டாள்ண்ணா. என்னோட அளவு எனக்கு தெரியும், எனக்கு இதுதான் நம்ம ரேஞ்சு. இவருடா பாரராஜ் தாங்கிற அடுத்த பாலச்சந்தர் அப்படின்னா நம்ம நினைச்சோம் நம்பிட்டு வச்சிங்களேன், நாங்கள் காலி. அப்போ ஒவ்வொருத்தனுடைய சுபாவம், அவனுடைய திறமை, அவனுடைய அளவுகோல் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் சார். நம்ம அதை அளவிட மறுக்குது மனசு. ஒருத்தன் புகழ்ந்து பேசும்போது அதை அளவிட மனசு மறந்து அது மயங்கிருது. அப்படி மயங்கிறதா மிகப்பெரிய ஆபத்து சினிமாவில். சுஷாந்த் அவர்கள், நான் ஏன் சொன்னா தெளிவா இருக்கா சொல்றேன். தெளிவா இல்லாத சொன்னு வச்சுக்கல, அவங்க கோவம் வந்துடும், இந்த ஆளு என்னையா போட்டு சொல்லிக்கிறேன்ட்டு. இவருடைய உங்களை பத்தி உண்மையை சொல்லிக்கிறேன். அதில் ஒரு தெளிவா இருக்காரு. இப்ப நிறைய குறும்படங்கள் நான் சொல்றேன். அதுக்கு என்னன்னா, எத்தனை திறமைசாலிகள். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு குறும்படம் தான் இன்னைக்கு சினிமாவோட அஸ்திவாரம். ஒரு காலத்துல யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க? பாரராஜ் ஒர்க் பண்ணேன், கதை கேட்டுருவாங்க. பாக்யராஜ்கிட்ட 6 ஒர்க் பண்ணியிருக்கேன், உடனே அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடும். அப்போ விசிட்டிங் கார்டுங்கிறது நம்ம எந்த டேரக்டர் ஒர்க் பண்ணோம், அதுவும் அது வெற்றி படத்தில் ஒர்க் பண்ணிக்கணும். நம்ம வந்து பெரிய டேரக்டரே பெரிய ஃப்ளாப்பா இருக்கும், அது சொன்னு வச்சுங்களேன், இவன் போய் தான் கட்டிதான் போல இருக்குமாங்க. ஆனா இன்னைக்கு விசிட்டிங் கார்டுங்கிறது எந்த டேரக்டர் ஒர்க் பண்ணோம், எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணோம், இன்னார் டேரக்டர் பையனா, இன்னார் ஹீரோட பையனா, எதுவுமே இல்லை. இன்னைக்கு சினிமாவோட மூலதனம் விசிட்டிங் கார்டு, அஸ்திவாரம், குறும்படம். நீங்க ஒரு நல்ல குறும்படத்தை எடுத்து ஒரு 20 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ ஏதோ ஒரு நல்ல குறும்படத்தை எடுத்துட்டு ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு, சார் நான் எடுத்த குறும்படம் இதை பாருங்க சார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே, இவனுக்கு திறமை இருக்கு, நல்லா விஷுவல் பண்ணியிருக்காப்புல, நல்ல ஷார்ட்ஸ் வச்சிருக்காப்புல, நல்ல மேக்கிங் இருக்கு, திறமைசாலி, டைலாக் கட்டாடு இருக்காப்புல, ஆர்டிஸ்ட் நல்ல வேலை வாங்கியிருக்காப்புலங்கிறது என்ன ஒரு 20 நிமிஷம் குறும்படத்தில் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இன்னைக்கு வந்து நீங்க வந்து எத்தனை வருஷம் சர்வீஸ், நாங்கள் 8 வருஷம் சினிமாவில் இருந்திருக்கேன், 10 வருஷம் இருந்திருக்கேன், இந்த டேரக்டர் இருந்திருக்கேன், அது எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு
குறும்படம் இயக்குறதுக்கு அதுக்கு போட்டி வச்சு அதுக்கு பரிசீலிச்சு அங்கீகாரம் கொடுக்குறாருல சுஷாந்த், நீங்க 100 பிடிச்சிருக்கு சமம் சார். இந்த அங்கீகாரம் நான் படம் அவர் முழுவதும் பார்த்தேன், வேந்துட்டேன். ஒரு குறும்படத்துல அதுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு, அதுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. முக்கியமா கண்டென்ட், இந்த சமூகத்துக்கு என்ன சொல்லணும். இப்போ குறும்படத்துல ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா, நம்ம 3 மணி நேரத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை அது சொல்ல முடியாது, ஒரு குறும்படத்துல சொல்லிடுறாங்க. நம்மளே உதாரணம் சொல்லுவேன், இந்த சூரிய ஒளிய நம்ம லென்ஸ்ல வச்சுட்டு அந்த பேப்பர்ல வைப்போம். அந்த ஒளியை குறுகி ஒரு புள்ளியில வைக்கும்போது அது தீ பிடிச்சிடும். அதுதான் குறும்படம். குறும்படங்கிறது அதான். நம்ம பெரிய விஷயத்தை அப்படியே சுருக்கி ஒரு 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 10 நிமிஷம் 20 நிமிஷத்துல அது சுருக்கி சூரிய ஒளியை சுருக்கி அந்த பால் காய்க்கிற மாதிரி அந்த ஒரு கண்டென்ட்டை சுருக்கி காட்டும்போது அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷம் படம் வந்து நமக்குள்ள எப்படி பேப்பர்ல பத்திக்குதோ இங்க மனசுல பத்திக்குது. அப்போ குறும்படத்தோட வீரமை தான். பெரும்படம், ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் என்னை பொறுத்த இன்னைக்கு மிகப்பெரிய பொக்கிஷமே குறும்படம் தான். குறும்படத்துல அழகா சமூக சிந்தனை சொல்லிடலாம், பாச உணர்வை சொல்லலாம், லவ். அப்பெல்லாம் அந்த காதலுக்கு மரியாதைங்கிறது 2 மணி நேரம் ஓடி கடைசியாக ஒரு சின்ன ஃபீல் வரும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துல ஃபீல் வந்துடுது. லவ் சொல்ல போகலாம், குறும்படத்துல சொல்றேன். அப்படி இன்னைக்கு குறும்படம் அப்படிங்கிறது யாரும் தயவுசெய்து ஒரு சீப்பை நினைச்சிடாதீங்க. குறும்படம் தான் இன்றைய சினிமாவுடைய அஸ்திவாரம். குறும்படம் தான் இன்றைய சினிமாவுடைய அடையாளம். உங்களுக்கு நீங்க 20 நிமிஷம் 10 நிமிஷமோ அதுக்குள்ள உங்க திறமையை காட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. இன்னைக்கு நிறைய இயக்குநர்கள், லியோ டைரக்டர் ரோஹித் கனகராஜ்ல வந்து பீட்சா பண்ணார்ல, கார்த்திக் சுப்ராஜ்லாம் குறும்படம் பண்ணவங்க தான். அவர் ஃபர்ஸ்ட் அவங்க பட்ஜெட்லாம் ஃபர்ஸ்ட்லாம் 80 லட்சம் தான். நிறைய இன்னைக்கு குறும்படத்தை இயக்குனவங்க தான் இன்னைக்கு பெரும்படத்தை இயக்கி இன்னைக்கு நம்பர் 1 இருந்துகிட்டு இருக்காங்க. அது மிக உண்மை. அதனால குறும்படம் குறும்படம் தானே இயக்குறோம் அப்படின்னு சாதாரண நினைச்சு இயக்கிற கூடாது தான் சொல்றேன். இது நாளைக்கு உங்களுக்கு பெரிய படம் இயக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். நான் பார்த்த சில படங்கள்ல அந்த இயக்குனர்கள்லாம் சில தந்தை தன் மகனுக்கு அப்படின்னு கமலக்கண்ணன் இயக்குனர் ஒரு நல்ல ஒரு கண்டக்டர். ஒரு அப்பா, எல்லா அப்பா என்ன பண்ணுவாங்க, தான் பையன் நல்லவனா வளரணும், சமூகத்துக்கு நல்ல ஒரு பையனா இருக்கணும், பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப எந்த பொண்ணு தன் பையன் கெட்டு பொண்ணு அடிச்சு வளர்க்கவே மாட்டான். அப்போ ஒரு அப்பன் எப்படி இருக்கணும்னா அந்த பையனுக்கு உதாரணமா இருக்கணும். அந்த பையனுக்கு முன்னாடி நீ தண்ணி அடிக்க கூடாது, அந்த பையனுக்கு முன்னாடி நீ தம் அடிக்க கூடாது, தான் பையனுக்கு முன்னாடி ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டு சீப்பறக்கூடாது. அப்போ உன் பையன் நல்லா இருக்கணும்னா நீ அவனுக்கு முன்னாடி நல்லா இருக்கணும். எப்படி கண்டக்ட் ஒரு ஏரியா ஸ்ரீநாத் கண்ணன் மேக்கிங் சூப்பர். ஒரு டேரக்டருக்கு வாழ்த்துக்கள். வந்திருக்காருல ஸ்ரீநாத் கண்ணன், சூப்பர் சார். சின்ன கண்ணன் தான். அந்த இளமையில வாலிப விதத்துல ஒரு சின்ன கோவம் வரும். ஒரு கோவம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் அடிச்சிருது. நம்ம டிராபிக்ல பைக் இடிச்சிருவான், அவ்வளவுதான். இறங்கி அவனை கட்டவை திட்டி அவன் கட்டவை திட்டி அவ்வளவு சண்டை, கொலை பண்றதுக்கும் சண்டை போகும். அதுக்கப்புறம் அந்த நபர் எவன் சண்டை ஓட்டமோ உயிரோடு சண்டை ஓட்டமோ அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் அவனை சந்திப்போமான்னு தெரியாது சார். அவன்கிட்ட சண்டை கொடுக்குறேங்க சார், சொத்தை பிடிச்சிருப்பான் சார் பங்காளி, சண்டை விட மாட்டோம். வீட்டு குடியை கெடுத்திருப்பான், அவன்கிட்ட சண்டை விட மாட்டோம். இடிச்சிட்டான ஒருத்தன் பைக்ல, அவன்கிட்ட இறங்கி ஐயோ நாக்க துருத்திட்டு அது போனாலும் அதுக்கு சந்திக்க மாட்டாங்க. இந்த பிறவியில் அடுத்து சந்திப்போமானே தெரியல, அவன்கிட்டயே உயிரோடு சண்டை போறோம். இந்த கோபம் நம்மளே அழிச்சிடும். ஸ்ரீநாத் கண்ணன் நல்ல ஒரு கண்டு சொல்லி, தேங்க்யூ. அப்புறம் ஊனப்பிச்சை
ராஜசேகர் பாஸ்கரன். சூப்பர் சார். நல்ல ஃபீல். 2 விஷயம் சார். ஒரு அவன் தான் ஹீரோ. அவருக்கும் கால் ஊனமா இருக்கு. நம்ம ஊனமா இருந்தாலும் உழைச்சு தான் சம்பாதிக்கணும் ஒருத்தன். தான் ஊனத்தை பிச்சை எடுக்க பயன்படுத்துற ஒருத்தன். அப்ப ஊனமா பிறந்தது தப்பு இல்ல. அந்த ஊனத்தை வச்சு நான் என்ன முடிவு எடுக்கிறோம், எப்படி வாழ்றோங்கிறது முக்கியம். அப்ப ஊனங்கிறதே குறையே இல்லை சார். ஆனா நம்ம குறைய நினைச்சா பிச்சை எடுத்துருவோம். அதை குறைய நினைக்கலன்னா தன்மானத்தோடு வாழ்வோம். தானே சார்? கரெக்டாக சொல்லிட்டுனா நீங்க ஒன்று நான் ஒன்று அதான் ஊனப்பிச்சின் டைட்டில். அவர் நிறைய குரூப். ஏன்னா இந்த இதுவே ஒரு பெரிய படம் போட்டதுக்கான ஒரு அஸ்திவாரம் சொல்றேன். உங்களை சீக்கிரம் நல்லா டேரக்டர் ஆயிடுவீங்க. என்ன சீக்கிரம் டேரக்டர் ஆகணும். அது வாழ்த்துக்கள். ஆமா, உங்களை அங்கீகாரம் கொடுத்து உங்களுக்கு பரிசீலிக்க காத்திருக்கிற விசாந்த் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல சினிமா வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் வந்துகிட்டு இருக்கு. முதல்வருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான். நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. டாஸ்மாக் சில வருமானங்கள் இடைத்தரகர்களுக்கு போயிருந்த புறம் ஸ்ட்ரெயிட்டா அரசு கஜானாவுக்கு வரப்போகுது. அதே மாதிரி சில பள்ளிகளில் கரப்ஷன் கொடுத்து ஏங்கி இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்குது. அது மாதிரி ஆரோக்கியமான விஷயம் நல்ல விஷயம் எங்கள் சினிமா துறைக்கும் வேண்டும். ஒரு சின்ன தயாரிப்பாளர் படத்தை எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு போராடிக்க இருக்காங்க. தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. 1000 கண்டிஷன்ஸ். இதுக்கு ஒரு வழி சொல்லணும். நீங்கள் இதுக்கு வழி சொல்லணும். ஏன்னா நீங்கள் சினிமா துறை நீங்கள் போயிருக்கீங்க. நீங்கள் வந்து பெரிய பட்ஜெட்டும் பண்ணியிருக்கீங்க, சின்ன பட்ஜெட்டும் பண்ணியிருக்கீங்க. ஆரம்ப இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை பண்ணி தான் இன்னைக்கு நீங்கள் அப்புறம் 500 கோடி 600 கோடி பட்ஜெட்லாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். சினிமா பற்றி தெரியாத ஆள்கிட்ட சொன்னா தான் வேலைக்கு சொல்லியிருக்கணும். உங்களுக்கு சின்ன பட்ஜெட்டு சிறிய தயாரிப்போட நிலைமையும் பெரிய தயாரிப்பு நிலைமையும் நல்லா அறிவிங்க. அதனால இந்த சிறிய தயாரிப்பாளர்கள் ஒரு 2 கோடி 3 கோடி 4 கோடி படம் பண்ணுறவங்களுக்கு படம் ரிலீஸ்க்கு கொஞ்சம் ஏதுவா அவங்களை ஈஸி பண்ணி விட்டுங்க. அதுக்கான டிக்கெட்டுகள் இது நமக்கு கேட்குறது கேண்டீன் தான். இப்போ கோயிலில் திருமண்டம் அதுக்கு ஒரு இது போட்டிருக்காங்க சார். அரசு நிர்ணயிக்கிற விலை எம்ஆர்பி ரேட்டு தான் நீங்கள் கோயிலில் வந்து விற்பனை பண்ணணும்னு போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். இதுதான் மக்களுக்கான விஷயம். எம்ஆர்பி ரேட்டு 50 ரூபான்னா 80 ரூபாய்க்கு விற்கிறது அநியாயம் தானே. அது மாதிரி தயவு செய்து நம்ம செய்தித்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் சின்ன வேண்டுகோள். நீங்கள் எப்படி கோயில் பிரசாதத்துக்கும் தின்பண்டங்களுக்கும் எம்ஆர்பி ரேட்டில் தான் நீங்கள் விற்கணும்னு சொல்றீங்களோ, அதே போல் தியேட்டரில் கேண்டீன்லையும் எம்ஆர்பி ரேட்டில் தான் விற்கணும். ஏன்னா அதுவும் உங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதான். கோயில் மட்டும் உங்கள் ஆட்சிக்கு உட்பட்டது இல்லை. தியேட்டரும் இந்த தமிழக அரசின் ஆட்சிக்கு உட்பட்டதான். அதெல்லாம் வெளியில் விற்கிற விலை அப்படியே விற்கணும்னு சொல்ல வேணாம். நியாயமா அங்கே கேண்டீனுங்கிறது அங்கே வாடகை கட்டணும். ஒரு 50 ரூபா பொருள் வெளியே 60 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா 80 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் 50 ரூபா பொருளை 250 ரூபாய்க்கு விற்காதீங்க. அது கொள்ளை. அதனால் எப்படி நீங்கள் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நெறிப்படுத்துறீங்களோ, உங்கள் சினிமா இதுதான் உங்கள் தாய் வீடு. முதலமைச்சருக்கு சொல்கிறேன், இதுதான் உங்கள் தாய் வீடு. இங்கேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுத்தீங்கனாலே தியேட்டருக்கு மக்கள் வர்றது என்னைக்கு கூடும். இன்னைக்கு தியேட்டருக்கு போகிறதுக்கு ஒரே பயம், முதல்ல குடும்பத்தோட போவாங்க. இன்னைக்கு குடும்பத்தோட போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா குழந்தைகளை கூட்டி போகணும். அதில் படம் எப்படி இருக்கோ அது இல்லை. கேண்டீன் வாங்கி கொடுத்து வச்சுக்கல, அவ்வளோதான். படம் காவியமாக கூட இருக்கட்டும், அது நம்மளுக்கு காரி தூக்கிறோம். அதனால குடும்பத்தோடு நம்ம பார்க்கணும்னா இந்த டிக்கெட்டுகளோட பிரச்சனை கேண்டீன் வழியாக கட்டுப்படுத்தணும். சார்ந்தவர்கள் சீக்கிரம் படங்களை ஆரம்பிங்க. ஆனால் நான் சொல்கிறதான், ஒரு பட்ஜெட்டை படம் ஆரம்பிக்க முன்னாடி டேபிள்லேயே கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஒரு பட்ஜெட் மீறிச்சுன்னா ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு கண்டிஷன் போட்டுருங்க.
இந்த பட்ஜெட் மீறிச்சா சம்பளம் இல்லைன்னு இருக்கேன். நான் டைரக்டர் தான் சொல்கிறேன் இருந்தாலும். ஏன்னா நான் வந்து 2 கோடின்ட்டு 4 கோடி இழுத்து விட்டு என் சம்பளத்தை கேட்டேன்னு அர்த்தம். கூடிச்ச சம்பளம் என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக பொறுப்பு வந்துடும். அவன் சம்பளம் கிடைக்காதே, அப்போ சொன்ன பட்ஜெட்டில் படம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. என்ன நான் என்ன சொல்லக்கூடாது, இருந்தாலும் டைரக்டர் வந்து நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நான் டைரக்டர் இல்லை, சினிமாக்காரன் பேசிக்கிறேன். நான் சின்ன டைரக்டரை பேச சொல்லலாம் பேசியிருப்பேன். சினிமாக்காரனா நீங்கள் சினிமா படம் எடுக்க வந்துருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து படம் எடுத்தால் தான் நிறைய இயக்குனரில் நீங்கள் அறிமுகப்படுத்த முடியும். நிறைய சின்ன சின்ன டெக்னீஷியன்கள், சின்ன சின்ன நடிகர்லாம் இந்த உங்களால் வாய்ப்பு பெற்று அவங்களுக்கு வாழ்வாரம் வரும். சுஷாந்த் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி, நல்ல ஆர்பி சௌத்ரிஷா மாதிரி நீங்கள் படம் பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் 99 படம் பண்ணிட்டாரு, நீங்களும் 99 படம் பண்ணி நீங்கள் 100 படம் பண்ணணும்னு வாழ்த்து. நன்றி, வணக்கம். ஆர்கேஸ்லும் சார்னாலும் இன்னைக்கு வர வேண்டிய ஃபங்க்ஷனுக்கு நேற்று வந்துட்டு போனார். எனக்கு என்னென்னா ஒரு ஃபோன் வந்தது, எடுத்து பார்த்தா தமிழ்குமாரன் சார். எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னேன். உங்கள் ஏரியா பக்கம் தான் வர்றேன் அப்படின்னாரு. எங்கே வர்றீங்க அப்படின்னு. இந்த மாதிரி பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னாரு. சரி போயிட்டு வாங்க, மீட் பண்ணுவோம் அப்படின்னேன். திருப்பி ஃபோன் வந்து நீங்களும் வர்றீங்களா அப்படின்னாரு. நான் எதுக்கு வரணும், என்னை யாரும் கூப்பிடலும் இல்லை, இப்போ திடீர்னு நான் எப்படி வர்றது என்னன்னே தெரியாது அப்படின்னேன். இல்லை வாங்க, நம்ம நண்பருடைய ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா ஃபாரின் கால் வரும், லண்டன்லேருந்து ஒரு கால் வருது. எடுத்து பார்த்தா இங்கே இருந்துக்கிட்டே இவர் லண்டன் காலில் இருந்து சார் பேசியிருக்காரு. சார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது, வர்றீங்களா? வாங்க சார். வர்றீங்களோட கேட்கல, வாங்க சார் அப்படின்னாரு. வாழ்க்கையில் சார் இப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஃப்ரெண்ட் ஆகி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வேகமாக குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைமாக ஓடி வர்ற ஒரே ஃபங்க்ஷனு இந்த ஃபங்க்ஷன் தான் சார். அது என்னன்னா தமிழ்குமரன் சார் மேல உள்ள அந்த நட்பும் உங்களுடைய அந்த நல்ல நோக்கத்துக்காகவும் தான். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் செல்வமணி என்ன ஏண்டா வர்றதே லேட்டு அப்படின்னுட்டு இருக்காரு. அண்ணன் லேட் இல்லைன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன், இங்கே குளிச்சுட்டு ஓடி வர்றான் அப்படின்னா. தீனா சார் சொன்னார், இது என்ன ஃபங்க்ஷன் சார் அப்படின்னாரு. ஓ என்ன ஃபங்க்ஷனே தெரியாதா அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட கேட்குறாங்க. சார் ஒரு 100 ஷார்ட் ஃபிலிமு அதில் வந்து செலக்ட் பண்ணி 3 அப்படின்னா அதில் அவங்க வேற ஒரு ஷார்ட் ஃபிலிமை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. ஷார்ட் ஃபிலிமு பொதுவாக பேசிடுறேன் அப்படின்னு. அதனால இது என்ன ஃபங்க்ஷன், எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன், இதில் எப்படி பண்ணியிருக்கீங்க எதுவுமே தெரியாமல் உங்களை வாழ்த்த வந்து ஒரு ஆள், நானும் ஒரு ஆள். அண்ணா செல்வம் என்ன சொன்னது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் படம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அதுவும் காம்படிஷனில் வந்து 10 நிமிஷம், 12 நிமிஷம், 15 நிமிஷம் அப்படின்னு ஒரு டைம் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நம்ம நினச்ச கண்டென்ட்டை நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்கு வந்து என்னைய ஜூரியாவோ ஏதோ கெஸ்டாவோ கூப்பிடுவாங்க. அப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஃபீச்சர் ஃபிலிமில் சொல்ல வேண்டியதை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லிடுவாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள சொல்ல வேண்டிய விஷயத்த அழகாக சொல்லிடுவாங்க. அப்படி இன்னைக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து ஒரு அழகா ஈஸியாக ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் ஆச்சரியமாக இருக்குங்கன்னா, நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நீங்கள் படம் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முதல் முன்னோடி நீங்கள் தானே. நான் இப்போதான் ஒரு 10 வருஷமா ஷார்ட் ஃபிலிம் பண்ணி படம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சி 30 வருஷத்துக்கு முன்னாலும் நினச்சி கூட பார்க்கல. இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம்ங்கிற ஐடியாவை கூட அவ்வளோ அட்வான்ஸாக யோசிச்சிருக்கீங்க. அதனால இன்னைக்கு சினிமாவுக்கு வர்றதுக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கு. நாங்கெல்லாம் முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். போய் ஆஃபீஸ்லேயே நிற்போம், விஷ் பண்ணுவோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் பக்கத்தில் விட மாட்டாங்க, அசோசியேட் டைரக்டர் நெருங்கவே விட மாட்டாங்க. ஆனால் வந்து வாசல்லையே நிற்போம் ஆஃபீஸில். ஆனால் இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க, ஒரு சிடியவோ ஒரு பென்ட்ரைவோ கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு இல்லை, பட வாய்ப்பே ஈஸியாக கிடைச்சிருது. அப்போ அது வந்து ரொம்ப அந்த இது வந்து ரொம்ப ஈஸியாக இதுவாகுது. அப்படி ஒரு உங்களுக்கு வாய்ப்பு வந்து நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த சினிமாவில். அதுலேயும் துஷாந்த் மாதிரி இந்த ஒரு ஃபங்க்ஷனில், அதுவும் அவருடைய பிறந்த நாளில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இதில் கலந்துக்கிட்ட வெற்றி பெற்ற 3 பேர் 5 பேர் அப்படிலாம் கிடையாது. இப்படி ஒரு விழாவில் இப்படி ஒரு இதில் கலந்துக்கிற அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வின் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது. ஏன்னா எப்போவுமே வந்து அவங்களுக்கு ஜூரிக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணுவாங்க. ஜூரி ஓகே பண்ணுறது எல்லாமே வந்து நல்ல ஃபிலிம் அப்படின்னு சொல்ல முடியாது. செலக்ட் ஆகாத ஃபிலிம் வந்து ஐயோ நம்ம வந்து சரியா பண்ணலங்கிற ஒரு விஷயமும் கிடையாது. அவங்க டேஸ்ட்டுக்கு அதை அவங்க ஓகே பண்றாங்க. இதை இன்னொரு விழாவுக்கு எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அங்கே ஜூரியா இருக்கிறவங்க இன்னும் வேற ஒரு 3 ஃபிலிம் ஷூட் பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி இதில் கலந்துக்கிறதே ஒரு பெரிய வெற்றி தான்.
இங்கே கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. வணக்கம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் a happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Prashant. Happy birthday to you.